இந்த நட்பு உலகத்துல ரொம்ப முக்கியமான காரியம். நட்பு இல்லாம யாரும் இருக்க மாட்டாங்க. எப்படியாவது ஒரு நண்பர்னா இருப்பாங்க. யாருக்குன்னா எனக்கு நட்பர் என்னது நண்பே இல்லை, ஃப்ரெண்ட்ஸ் இல்லாத யாருன்னா இருக்கீங்களா? உங்களுக்கு இல்லையா? உங்களுக்கு புருஷன் தாங்க நண்பன், அவர்தான் அப்படி ஆக்கி விட்டாரு உங்களை. நட்பை பத்தி வசனம் என்ன போட்டிருக்குன்னு பார்க்கலாமே. நீதிமொழிகள் 17:17, Proverbs 17:17. சிநேகிதன் எல்லா காலத்திலும் சிநேகிப்பான், சிநேகிதன் எல்லா காலத்திலும் சிநேகிப்பான், இடுக்கணில் உதவவே சகோதரன் பிறந்திருக்கிறான். ஓகே, இப்போ நட்பை மட்டும் பார்க்கலாம். சிநேகிதன் எல்லா காலத்திலும் சிநேகிப்பான். அந்த மாதிரி நட்பு உங்களுக்கு இருக்கா? சிநேகிதன் எல்லா காலத்திலும் சிநேகிக்கிற சிநேகிதன். இப்போ நான் அந்த காலத்துல எல்லா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுவேன். யாரை பேசினாலும் அவங்களை நட்பு பண்ணிடுவேன். இவன் என் ஃப்ரெண்டு கான்டாக்ட் லிஸ்ட்ல இருக்கிறவங்க ஃப்ரெண்டுன்னு. ஆனா அது ஃப்ரெண்ட்ஷிப்பே கிடையாது. உண்மையா சொல்ல போனா ரோட்ல போறவங்கன்னா பேசிட்டு ஃப்ரெண்டுன்னு. இப்போ உங்களுடைய ஃப்ரெண்ட் எப்படி இருக்காங்க? எல்லா காலத்திலும் உங்களை சிநேகிக்கிறாங்களா? அழுகுற நாட்கள் உங்க கூட தோள் கொடுக்குறாங்க, இல்ல அக்கறையை காட்டுறாங்க, அன்பா இருக்கிறாங்க, உங்களுக்கு ஒரு கஷ்டம்னா கூட இருக்கிறாங்க, இல்ல சந்தோஷத்தின் நாட்கள்ல மாத்திரம் கூட இருக்கிறாங்க. பணம் இருக்கும் போது எல்லாருமே இருப்பாங்க, ஆனா பணம் இல்லாத நாட்களும் கூட இருக்கிறாங்களா? இங்க போட்டிருக்க சிநேகிதன் எல்லா காலத்திலும் சிநேகிப்பான. அவன் தான் தோஸ்தான். செட்டி தோஸ்து, அந்த தோஸ்து, பேண்ட் தோஸ்து, எல்லா தோஸ்து. இன்னொரு வசனம் யோவான் 15:13 படிக்க ஆரம்பிக்கலாம். யோவான் 15:13-14. ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை. நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்களானால் என் சிநேகிதராய் இருப்பீர்கள். ஓகே, ஒரு சிநேகிதனுக்காக ஒருத்தனுடைய உயிரை கொடுப்பாங்களாம். அது மாத்திரம் இல்ல, அவர் கத்து கொடுக்கறது எல்லாமே பண்ணா கர்த்தருக்கு சிநேகிதனாக இருப்பாங்களாம். இன்னைக்கு நீங்க கர்த்தருடைய நண்பராக இருக்கிறீங்களா? நீங்களும் நானும் கர்த்தர் உங்களை என் நண்பன், என் நம்பி, நான் எல்லா காரியத்தையும் உத்தமத்தனத்தை நம்பி நான் சொல்லலாம் இவங்களுக்குன்ட்டு அப்படியாப்பட்ட ஒரு உறவு இருக்கா? இன்னைக்கு சொல்றல விசுவாசின்றோம், டிசைபிள் என்றோம், சீஷர் என்றோம். ஆனா கர்த்தருக்கு நண்பர்களாக இருக்கிறோம். இங்க போட்டிருக்கு கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படிஞ்சு இருக்கும் போதோ கர்த்தருக்கு நண்பர்களா அப்படின்னு தான் வசனம் போட்டிருக்கு. ஒரு நண்பன் அவனுடைய உயிரை கொடுப்பானா? அந்த மாதிரி அவனை கொடுத்திருக்கீங்களா? உயிரை கொடுப்பாரா நண்பன்? உயிரை கொடுக்கிற நண்பனை பத்தி போட்டிருக்காங்க. அடுத்தது நீதிமொழிகள் 27:17. நீதிமொழிகள் 27:17. இரும்பை இரும்பு கருக்கிடும், இரும்பை இரும்பு கருக்கிடும், அப்படியே மனுஷனும் தன் சிநேகிதனுடைய முகத்தை கருக்கிடுகிறான். ஓகே, அயன் ஷார்பன்ஸ் அயன். அப்போ ஒரு ஃப்ரெண்டு கரெக்டா இருந்தானா அவனும் சரியா இருப்பான். இன்னைக்கு கெட்டு போற எல்லா காரியங்களும் நட்பு தான். நட்பு சரியில்லைனாக்கா அவனு கெட்டு போயிடுவான். எங்க ரிலேஷன்ல நிறைய பேர் நாங்க பார்த்துருக்கிறோம். ஒரே ஒரு குடி பழக்கமே இருக்காது. திடீர்னு வந்தீங்கன்னா ஒரு கூட்டத்துக்குள்ள சேர்ந்துருப்பாங்க, ஏதாவது ஒரு கெட் டுகெதர் சேர்ந்துருப்பாங்க, பர்த்டே பார்ட்டிக்கு போயிருப்பாங்க. லைட்டா மச்சா என்ன தப்பு, ஒரு மூடி மட்டும் நீ குடிச்சு பாரு, இல்லை மூந்து பாரு, அவ்வளவுதான். அவங்க குடிச்சதுதான் வாழ்க்கை ஃபுல்லாவே குடிக்காரலாம் இருப்பாங்க. ஆனா அது வரைக்கும் ஒழுக்கமா தான் இருந்திருப்பாங்க. சின்ன பழக்கம் தான், சின்ன நட்பு தான் அவங்க என்கரேஜ் பண்ணி விடுவாங்க. அப்படியான உங்களுக்கு ஊத்தி குத்துக்கிறாங்களா? உன் நட்பு யாருன்னா ஊத்தி குத்துருக்காங்களா? குடிடா மச்சான், ஒண்ணுமே இல்லை இதெல்லாம், இதுக்கே என்னடா பயப்படுற நீ, எங்கெல்லாம் பொண்ணுங்களே தண்ணி அடிக்குது, நீ எல்லாம் அடிக்க மாட்டியா, லைட்டா ஆடுறா இருப்ப. உன் நட்புல நீ ரொம்ப ஃப்ளர்ட் பண்ணிட்டே இருக்கீங்களா? ரொம்ப இச்சையான காரில் இருக்காங்க, நீயும் இச்சையான காரில் தான் இருப்ப. நீங்க சொல்ல முடியாது இல்ல நான் அதுல இருந்து விலகி ஓடிட்டு இருக்க. நீ உன் நட்பு என்னாக இருக்கிறாங்களோ, எதுவாக இருக்கிறாங்களோ அதே போலதான் இருப்பாங்க. இப்போ என்னுடைய நட்பு நாட்கள்ல ஸ்கூல் முடிச்சு போன உடனே ஒரு பையனுக்கு 10th ஸ்டாண்டர்ட் ஆயிடுச்சு. நாங்கள் போஸ்ட் கார்டு எழுதுவோம். எப்போ 2006 10th முடிச்சுட்டு போஸ்ட் கார்டு தெரியுமா, பார்த்துருக்கீங்க லெட்டர்லாம் எழுது. அது ஒரு லெட்டர் கிடச்சிச்சு ஒரு வாரத்துக்கு முன்னாடி, ஒரு மாதத்துக்கு முன்னாடி. அந்த போஸ்ட் கார்டு நான் படிக்கிறேன். ஹாய் எப்படி இருக்க, நல்லா இருக்கியா, நான் அவனுக்கு அனுப்பிச்சிருக்கேன். அவன் எனக்கு ரிப்ளை பண்ணியிருக்கான் ஒரு போஸ்ட் கார்டு. அது 8 அணாவோ ₹1. எந்த ஏரியாலேருந்து எந்த ஏரியாவுக்கு அனுப்பிச்சிருக்கேன் தெரியுமா? நாங்கள் இருந்து சிவாஜி நகர் காமராஜ் ரோடு, அங்கேருந்து அல்சூர் ஏரியாவுக்கு போஸ்ட் கார்டு போட்டிருக்கேன். அது போய் சேர அல்சூர் ஏரிக்கு ஒரு 4 நாள் 5 நாள் இருக்கும். கிட்ட ஒரு 2 கிலோமீட்டர் தான். நானே சைக்கிள் எடுத்துட்டு போய் பார்த்துருக்கலாம். ஆனா போஸ்ட் கார்டுல எழுதியிருக்க, நீ எப்படி இருக்க, நான் நல்லா இருக்கேன், ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து, 10th முடிச்சு 1 மாசம் தான் இருக்கும், அதிக லெட்டர் போட்டிருக்கேன். இன்னும் நிறைய லெட்டர்ஸ் எல்லாம் பார்த்துருக்கேன். அந்த நாட்கள் என்ன பண்ணோம்னா 5வது 6வதுல எங்க நட்புகள் வேற எங்கன்னா போயிட்டாங்கன்னா வேற ஸ்கூலுக்கு இல்லை வேற ஊருக்கு கிரீட்டிங்ஸ் கார்டை அனுப்ப ஆரம்பிப்போம். நீங்களாம் அனுப்பிச்சிருக்கீங்களா கிரீட்டிங் கார்டெல்லாம்? கிரீட்டிங் கார்டு வாட்ஸ்அப்ல இல்லை, உண்மையாவே கார்டு வாங்கிட்டு செலக்ட் பண்ணிட்டு அதுல ஒவ்வொரு வரிகள் போட்டிருக்கோம். பிரிண்ட் எல்லாம் அடிச்சிருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸை பத்தி. அதெல்லாம் படிச்சுட்டு ருசி பார்த்துட்டு இதை அனுப்பிச்சா தொடப்படுவாங்களான்ட்டு. நீங்க உங்க அக்காக்கெல்லாம் அனுப்பிச்சிருக்கீங்களா? எங்க கசின் அக்காக்கு நாங்க அனுப்புவோம், கிரீட்டிங் கார்டெல்லாம் வாங்கிட்டு அனுப்புவோம். அது ஒரு காலம் நல்லா இருந்துச்சு. அப்ப எங்களோட நட்புக்கு கிரீட்டிங் கார்டை அனுப்பிச்சுட்டு வெயிட் பண்ணுவோம், அவனுக்கு கிடைச்சிச்சா இல்லையா, அடுத்தது அவன் ரிப்ளை போடுவான், கிரீட்டிங் கார்டு அவன் ஒருத்தர் அனுப்புவான். இப்படிதான் நட்பு இருந்துச்சு. இப்போ இருக்கா உங்களுக்கு எல்லாம் இப்படியெல்லாம் இருக்கா?
ரசிச்சு பார்த்திருக்கீங்களா? உங்களோட நட்பை நீங்க ரசிச்சு பார்த்திருக்கீங்களா? நட்புல அன்பு காட்டுற நட்பு இருக்கும், அழுகாச்சு வர நட்பு இருக்கும், உங்களுக்காக உயிர் கொடுக்குற நட்பு இருக்கும். ஆனா நீங்க எல்லாமே டிசைன் பண்ணணும். சரி, இப்போ வேதத்துல என்ன மாதிரி நட்பை ஆண்டவர் போட்டிருக்காருன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். 1 சாமுவேல் 18 1-5 டிஸ்பிளே பண்ணலாம். 1 சாமுவேல் சாப்டர் 18 verse 1 to 5. 1 சாமுவேல் 18 1-5 நம்ம படிக்க ஆரம்பிக்கலாம். அவன் சவுலோடே பேசி முடிந்த பின்பு யோனத்தானுடைய ஆத்மா தாவீதின் ஆத்மாவோடே ஒன்றாய் இசைந்திருந்தது. ஓகே, இந்த பைபிள் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஷிப் கதை யாருதுன்னா ஜானத்தன் அண்ட் டேவிட், தாவீதோடைய கதை. நட்பு இருக்கும் போதும் அவங்களுடைய ஆத்மா பிணைப்பாயிடுமா? இங்க ஒரு நல்ல சோல்டையை பத்தி போட்டிருக்காங்க. நீங்க யாரு கூட நண்பர்களாக இருக்கிறீங்களோ அவங்க கூட ஆத்மா பிணைப்பு ஆட்டோமேட்டிக் ஆயிடும். நம்ம யோசிப்போம், ஒரு மேரேஜ்ல மாத்திரம் தான் நடக்கும், ஒரு திருமணத்துல மாத்திரம் தான் ஆத்மா ரெண்டும் பிணைஞ்சு கொள்ளுண்டு. ஆனா நீங்க ஒருத்தர் மேல ரொம்ப உயிரை வச்சுட்டீங்க, ரொம்ப நட்பு, அவங்க மேல அன்பு வச்சுட்டீங்க, அவங்கள பத்தி யோசிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா சோல்டை ஆயிடும். அவங்க இல்லாம உங்களால இருக்க முடியாது நட்பு. இங்க ஒரு உதாரணத்துக்கு, இந்த யோனத்தானுடைய ஆத்மா யார் கூட சேர்ந்ததா? நீங்க சொல்லுங்களேன், யார் கூட சேர்ந்ததா? யார் கூட? சத்தமா? தாவீது ஐயா கூட சேர்ந்துடுச்சான். ஜோனத்தான் loved him as his own soul. இதுதான் நட்பு. அப்படின்னா அவருடைய ஆத்மாவை போலவே தன் நண்பரை நேசிச்சிருக்க. இதுதான் உண்மையான நட்பு. இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பை விடுனாக்க விட மாட்டாங்க. எப்படி விட முடியும்? இல்ல நீ இப்படிலாம் போகாத, டைம் வேஸ்ட் பண்ணாத, உன் நட்பெல்லாம் விட்டுணும். ஃப்ரெண்ட்ஸ் எப்படி விட முடியும்? இந்த ஃப்ரெண்டு உயிரெல்லாம் கொடுக்காது. ஓசியில டீ குடிச்சிட்டு போயிருக்கும், ஓசியில கெட்ட வார்த்தை பேசியிருக்கோம், ஓசியில சைட் அடிச்சிருக்கோம், தீங்கான காரியங்களை பேசியிருக்கோம். அது நட்புன்னு பிடிச்சிட்டு விடவே மாட்டானுங்க. நீங்க வாலிப பிள்ளைகிட்ட போய் பேசி பாருங்க, இந்த ஃப்ரெண்ட்ஷிப்லாம் வேணாம் உனக்கு. பெண்கள் எப்படின்னு தெரியல, ஆனா வாலிப பிள்ளைகிட்ட பேசினீங்கன்னா, இதெல்லாம் நான் விடவே மாட்டேன். ஏன்னா எனக்கு நட்பு. ஃப்ரெண்ட்ஸ் எப்படி விடுறது? ஒரு 5 years 6 years பிஃபோர் ஒரு ஆத்மா இப்படியாக என்கிட்ட சொன்னாங்க, ரட்சிக்கப்படல கூட அவங்களாம் நல்ல ஆத்மாக்கள், ரொம்ப ரொம்ப தங்கமான ஆத்மாக்கள். இப்ப கேளுங்களேன், அந்த நாதாரி தான் என் வாழ்க்கையை கெடுத்துச்சு. இதே வாய் இப்படி சொல்லுது. இப்போ அந்த நாதாரி தான் என்கிட்ட காசை புடுங்கி என் வாழ்க்கை வீணா அடிச்சிச்சு. ஆனா அப்பா அந்த வாய் சொல்லுச்சு, அவங்களும் நல்ல ஜனங்க, நல்ல ஜனங்க. நீங்க ஒரு ஆத்மா கூட ஆத்மா பிணைப்பு ஆயிட்டீங்கன்னா உங்களுக்கே தெரியாது நம்ம கிட்ட இருந்து என்னென்ன இழந்திருப்போம். நிறைய பேர் சபையில சாட்சிகள் சொல்லி இருக்காங்க, கடன் பிரச்சனையில மாட்டிக்கொண்டிருக்காங்க, நிறைய லட்சங்கள் இழந்து போயிருக்காங்க, நட்பு நிமித்தமாக இழந்தாங்களாம். எப்படி கொடுக்க மனசு வந்துச்சு? பேங்க்காரனே கொடுக்க மாட்டான், எப்படி நட்பை நம்பி காசு கொடுத்துருப்பாங்க? இதுதான் ஆத்மா பிணைப்பு. ஒரு பிணைப்பு ஆடுச்சுன்னா அவங்களுக்கு ஏதாவது ஆச்சு, நீங்க ஆட்டோமேட்டிக்கா லோன் எடுத்து கொடுத்துருவீங்க, ஆட்டோமேட்டிக்கா கடன் வாங்கி கொடுத்துருவீங்க. இந்த மாதிரி நட்புக்கெல்ல நீங்க ஜாக்கிரதையா பார்த்துக்கொள்ளணும். இங்க தாவீது ஐயாக்கும் யோனத்தானும் 2 பேரும் நேசிச்சாங்களாம். இன்னைக்கு நமக்கு இது மாதிரி நட்பு இருக்கா? நேசிக்கிற அன்பு. குடியில சேர நட்பு கிடையாது, விபச்சார வேசித்தனத்துல சேர நட்பு கிடையாது, தம் அடிச்சு சேர நட்பு கிடையாது, இல்லைன்னா ஆபீஸ்ல கடலை போட்டு ஊர்கதை பேசுற நட்பு கிடையாது. அங்க ஒரு பரிசுத்தமான நட்பு. அந்த மாதிரி ஒரு நட்பு உங்களுக்குள்ள இருக்கா? இப்ப சொல்லு, உங்க வீட்டுல யாரு கூட நட்பா இருக்கீங்க? நீங்களாம் உங்க வீட்டுல யாரு கூட நண்பர்கள்? உங்க குடும்பத்துல யார் உங்களுடைய நண்பர்? பொண்ணும் சரி பையனும் சரி, அவங்க உங்ககிட்ட ஷேர் பண்ற அளவுக்குனா இருக்கணும், அவங்க உங்களை நேசிக்கணும். அந்த மாதிரி நீங்க இருக்கணும், ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கணும், நல்லா பேசணும், பழகணும், அடிங்க திட்டுங்க, டிசிப்ளின் பண்ணுங்க. ஆனா அவர்களுக்கு நண்பர்களாக இருக்கணும். இந்த காலத்துல ஃப்ரெண்ட்ஸை தான் அவங்க எதிர்பார்க்கறேன். நீ அந்த நட்பை கொடுக்கலனா, நீங்க கொடுக்கலனா வெளியே நண்பர்கள் ஏன் இப்பெல்லாம் பிள்ளைகள் வீட்டுக்குள்ள வரமாட்டார சொல்லுவாங்க? ஏன் வரமாட்டாங்க? போரிங். ஆல்ரெடி டிவி ஆஃப் பண்ணுவோம், டிவி பார்த்தா சாத்தாடுன்னு சொல்லிட்டு ஆஃப் பண்ணிடுவோம். வேற என்ன சொல்லுவோம்? பைபிள் பண்ணலாம் திட்டுவோம், ஜெபிக்கலாம் திட்டுவோம். எங்க உள்ள வருவாங்க? அப்படியே ஓடிடுங்க வெளியே. ஐயோ போதண்டாப்பா, சைக்குங்க எல்லாமே, வெளியே ஓடிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே ஓடிடுங்க. சிலதான் டிவி இருக்கும், ஆனே பண்ணாதுங்க, ஒரு ஜெபிக்கலாம் வாங்க மட்டும் போட்டு சாப்பிட்டு உண்மையா டார்ச்சர் பண்ணி விட்டுருவாங்க. அவங்கள அந்த பிள்ளைகளை கொண்டு போய் சைக்காலஜிக்கல் சென்டர்ல கொண்டு போய் எவ்வளவு பாதிக்கப்படுறோம். அவங்க அப்படியே கதற ஆரம்பிப்பாங்க, சொல்லுவாங்க, எங்க அப்பா எங்காரன் இருக்கான் பாரு, என்ன மனுஷனாவே வாழ முடியல, இந்த பாவம் அந்த பாவம் இந்த பாவம் நொந்த பாவம். இனி எது எடுத்தாலும் கேஷுவலாக நம்ம விடாதனால சில வாட்டி நம்மளே அவங்கள டார்ச்சர் பண்ணி அவங்கள வெளியே அனுப்பிச்சு விட்டுருவோம். அப்ப நட்பு ரொம்ப முக்கியம். அப்ப டேவிட் அண்ட் யோனத்தான் 2 நட்பு, அவங்க ஆத்மா இணைக்கப்பட்டன. அப்ப நட்புல முதல்ல ஆத்மா இணைக்கப்பட்டிருக்குமா? ஒரு நட்பு மாத்திரம் கிடையாது, ஊழியத்துல உங்களுடைய ஆத்மா இணைக்கப்பட்டிருக்கணுமா? நீங்க சரி, அடுத்த வசனம் படிக்கலாமே. 2. சவுல் அவனை அவன் தகப்பன் வீட்டுக்கு திரும்பி போக ஒட்டாமல்
அன்று முதல் தன்னிடத்தில் வைத்துக் கொண்டான். ஓகே, தாவீதை வைத்துக் கொண்டார், வீட்டுக்கு அனுப்பல. அடுத்தது படிங்க. யோனத்தான் தாவீதை தன் ஆத்மாவை போல சிநேகித்ததினால் Then Jonathan and David made a covenant because he loved him as his own soul. நட்புக்குள்ள கவனன்ட் இருக்கான். நீங்க யோசிச்சிருக்கீங்களா? திருமணத்துக்குள்ள உடன்படிக்கை பண்றோம், நட்புக்குள்ள உடன்படிக்கை பண்ண முடியுமா? அப்ப அப்படியாப்பட்ட உடன்படிக்கை உங்களுக்குள்ள இருக்கா? உடன்படிக்கை நட்பான், கனெக்ஷன் கிடையாது, கவனன்ட். கனெக்ஷன் என்ன தெரியுமா? எனக்கு இவ்வளோ நட்புகள் வேணும், இன்னைக்கு எது எடுத்தாலும் கனெக்ஷன் தான். இந்த சபைக்கு போனால் இவங்க தெரிஞ்சிருக்கணும், இந்த ஊழியத்துக்கு போனால் இவங்களை தெரிஞ்சிருக்கணும், இந்த வேலைக்கு போனால் எனக்கு இவ்வளோ தெரிஞ்சிருக்கணும். இன்னைக்கு எல்லாமே கனெக்ஷன் பேஸ்டு தான். எனக்கு கனெக்ஷன் வேணும், எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் வேணும். ஏன் சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் வேணும்? வேலை ரெஃபர் பண்ணுவா, ஹெல்ப் பண்ணுவாங்க. ஆனா இங்க போட்டிருக்க உடன்படிக்கை பண்ணார்களாம். ரெண்டு நட்புக்கு மத்தியில உடன்படிக்கை இருந்தான். திருமணத்தை போல உடன்படிக்கை இருந்துச்சாம். அப்படியாப்பட்ட ஒரு நட்பு அவங்களுக்குள்ள இருந்துச்சாம். இன்னைக்கு நிறைய ஃபேஸ்புக் வந்துடுச்சு, லிங்க்டின் வந்தாச்சு, எல்லாத்திலையும் நம்ம கனெக்ஷன்ஸுக்காக எதிர்பார்ப்போம். என் வேலையில நீங்க பாத்தீங்கன்னா கூட இருக்கிற கொலிகளாம் எதுடா கனெக்ஷன் கிடைக்கும், இந்த கம்பெனில நெட்வொர்க் இன்ஜினியர் கிடைக்கும். லிங்க்டின் ஒரு போர்ட்டல் இருக்குங்க. லிங்க்டின்னா ஒரு வெப்சைட்டு. அதுக்குள்ள இப்போ நான் ஒரு வேலை பார்க்குறேன்னா அதுக்கு வேலை சம்மந்தப்பட்டவன் இன்னொரு கம்பெனியில் வேலை பார்க்கும் போதோ நான் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுக்கலாம், சேட் பண்ணலாம். அப்போ ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் நட்பு உருவாகி அவங்க கம்பெனியில் வேலை இருக்கும் போது அவங்க ரெஃபர் பண்ணுவாங்க. இப்போ இந்த நாட்களை ஃபுல்லாக சுயநலமாக ஆயிடுச்சு நட்பு. வேலை கிடைக்கணும் அதுக்காக பேச ஆரம்பிப்போம். இவர்கிட்ட பேசினா வேலை கிடைக்கும், அதனால நல்லா தாழ்மையை பேசுவோம். இவங்ககிட்ட பிரெயின் வாஷ் இல்லை பக்கெட் பிடிச்சா வேலை கிடைக்கும். இன்னைக்கு எல்லாமே கனெக்ஷன் தான். இந்த ஊழியத்துக்குள்ள கொஞ்சம் இணைஞ்சுன்னா நம்ம ஃபேமும் புகழும் ஆகலாம், யூடியூப்ல வரலாம். கனெக்ஷன் பேஸ்ட் ரிலேஷன்ஷிப் தான். ஆனா கவனன்ட் வேணுமா? இப்ப ஊழியத்துக்குள்ள நீங்க இருக்கீங்களா, இங்க வந்துட்டு இருக்கீங்க, எப்படி நீங்க கண்டுபிடிக்கலாம்னா கனெக்ஷனோட இருக்கீங்களா இல்ல கவனன்ட்டோட உடன்படிக்கையோட இந்த சபைக்குள்ள இருக்கீங்களா இல்ல கனெக்ஷனோட இருக்கீங்களா? எப்படி கண்டுபிடிக்கலாம்னாக்கா, நீங்க ஒரு கனெக்ஷனுக்காக ஒரு சபை வேணும்னு நீங்க வந்திருந்தீங்கன்னா ஒரு ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் தான் வருவேன். உங்க அப்பா அம்மா எல்லாரும் என்ன சொல்லணும், ஞாயிற்றுக்கிழமை போனா போதும். ஒரு கனெக்ஷன். நீ ஒரு உறவுக்குள்ள இருந்தீங்கன்னா உன்னால இங்க வராம இருக்க முடியாது, சனிக்கிழமை வராம இருக்க முடியாது, வீக் டேஸ்ல வராம இருக்க முடியாது. எப்படியாவது இந்த சபைக்குள்ள வந்துட்டு போயிடுவேன். இப்போ இந்த சிவாஜிலாம் சர்ச் இருக்கும், சில பேர் சொல்லுவாங்க அங்க போய் நான் உக்காந்துட்டு வந்தேன்னா எனக்கு ஒரு நிம்மதி வருது, எனக்குள்ள எனக்கு சமாதானம் வருது. அது உண்மைதான். ஏன்னா பீஸ்ஃபுல்லான என்வாயன்மெண்ட். அவங்க விக்கிரகத்தை வணங்குறாங்க இல்லையா, அவங்க உக்காந்துட்டு போவாங்க. ஏன்னா அது ஒரு சபைன்னு அவங்க உணர்றாங்க. ஆனா அதே போல இங்க சபையில இருக்கா? நீங்க ஒரு கனெக்ஷனுக்காக ஒரு தொடர்புக்காக வந்தீங்க, நான் மண்டே போத என் பணத்தை எடுக்கணும், நான் செத்துட்டேன்னா என் பணத்தை எடுக்கணும் 4 பேர், அதுக்கு சபைக்கு வந்தீங்கன்னா நம்ம உருப்பட மாட்டோம். ஒரு உறவுக்காக, கர்த்தருடைய உறவுக்கு, ஒரு இணைப்புக்கு, கர்த்தருக்குள்ள வளரும்படியா அவருக்குள்ள நட்புக்குள்ள வளரணும்னாக்கா அது வேற ஒரு. அப்ப நீங்க பதில் சொல்லிக்கோ மனசுக்குள்ள, கனெக்ஷனோட இருக்கீங்களா இல்ல கவனன்ட்டோட இருக்கீங்களா? கனெக்ஷன் தேவையே கிடையாது ஊழியத்துல கூட. அப்ப ஊழியத்துல வேண்டியது உடன்படிக்கை. இது என்னுடைய சபை. இன்னைக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க கர்த்தர் சித்தம் இருந்தால் நான் வரேன். ஆனா இங்க பாருங்களேன், மேடே கவனன்ட். இப்போ இந்த காலத்து ஃப்ரெண்டா இருந்தா என்ன, கர்த்தர் சித்தம் இருந்தா நீயும் நானும் நேசிக்கலாம், கர்த்தர் சித்தம் இருந்தா நீயும் நானும் ஃப்ரெண்ட்ஷிப் குள்ள இருக்கலாம். ஆனா ஒரு உடன்படிக்கை பண்றாராம். அப்ப ஊழியத்துக்குள்ள இருக்கிற பிள்ளைகள் ஒரு உடன்படிக்கை பண்ணணும். ஊழியத்துக்குள்ள இருக்கணும், ஒரு உடன்படிக்கை இருக்க வேண்டும். அடுத்தது படிக்கலாம் 18, 14. தாவீது தன் செய்கைகளில் எல்லாம் புத்திமானாய் நடந்தான், கர்த்தர் அவனோட கூட இருந்தார். அவன் மகா புத்திமானாய் நடக்கிறதை சவுல் கண்டு அவனுக்கு பயந்திருந்தான். தாவீது ஞானத்தோடு நடந்தாராம், அதனால இஸ்ரவேலக்காரர்கள்லாம் அவரை மதித்தாராம், ரெஸ்பெக்ட் பண்ணாங்களாம். இது அடுத்த டாபிக் அப்படியே போயிட்டு இருக்கும். கரெக்டா நீங்க ஞானத்தோட நடந்தா நீ எந்த சிபார்சும் பண்ண தேவையில்லை. என்னை இவங்க மதிக்க மாட்டாங்க, என் பேச்சை மதிக்க மாட்டாங்க, நீ எதுவும் சொல்ல வேணாம். நீ ஞானத்தோட நடந்தா உன் வார்த்தையை அங்கீகரிப்பாங்க. நீ ஞானத்தோட நடக்கலைன்னா உன் வார்த்தையை யாரும் அங்கீகரிக்கவே மாட்டாங்க. சில பேர் வீட்டில் சொல்லுவாங்க என் பேச்சை வீட்டில் கேட்கறதே இல்லை, ஏன்னா நீங்க ஞானத்தோட நடக்கலை. என்னுடைய ஆஃபீஸில் என் பேச்சை கேட்கவே மாட்டாங்க. நீ சரியில்லை, ஆஃபீஸில் உண்மையும் உத்தமத்தனத்தோட இல்லை, கேட்க மாட்டாங்க. இல்லை ஊழியத்தில் நான் சொன்னா எனக்கு கண்டுக்கிறதே இல்லை, உனக்குள்ள பாம்பு குத்தி இருக்கு, ஆல்ரெடி விஷயம் தலைக்கு ஏறிட்டு இருக்கு, அதனால கண்டுக்க மாட்டாங்க. இங்க போட்டிருக்க நீ இருக்கிற இடத்துல உண்மையும் உத்தமத்தனத்தோடு ஞானத்தோட இருந்தனா உன்னை அங்கீகரிப்பார்கள். இருக்கிறவங்களும் அங்கீகரிப்பார்களாம், இஸ்ரேல் மக்கள்லாம் அங்கீகரிச்சாங்களாம். அப்போ வேண்டியது என்னன்னா இந்த நாட்களை ஞானத்தை கேளுங்க. எந்த இடத்துல இருந்தாலும் உத்தமத்தனத்தோடு இருக்கும் போது அங்க இருக்கிறவர்கள் உங்களை அங்கீகரிப்பார்கள். அந்த வசனம் அப்படிதான் போட்டிருக்கு. அடுத்தது 1 சாமுவேல் 18, 6, 7, 8, 9, 10. 18, 6 படிக்கலாம், 6 10. தாவீது பெலிஸ்தனை கொன்று திரும்பி வந்த பின்பு
ஜனங்கள் திரும்ப வரும்போதும் ஸ்திரீகள் இஸ்ரவேலின் சகல பட்டணங்களிலும் இருந்து ஆடல் பாடலுடன் புறப்பட்டு மேளங்களோடும் கீத வாத்தியங்களோடும் சந்தோஷமாய் ராஜாவாகிய சவுலுக்கு எதிர்கொண்டு வந்தார்கள். அந்த ஸ்திரீகள் ஆடி பாடுகையில், சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000 என்று முறையாக பாடினார்கள். அந்த வார்த்தை சவுலுக்கு விசனமாயிருந்தது. அவன் மிகுந்த எரிச்சல் அடைந்து, தாவீதுக்கு 10,000, எனக்கோ 1000 கொடுத்தார்கள், இன்னும் ராஜாங்கம் மாத்திரம் அவனுக்கு குறைவாயிருக்கிறது என்று சொல்லி அந்த நாள் முதற்கொண்டு சவுல் தாவீதை காய் மகாரமாய் பார்த்தான். ஓகே, நல்லாதான் இருந்தார் சவுல். ஒரு அம்மா என்ன பண்ணிட்டாங்கன்னா, தாவீதை எவ்வளோ சாவடிச்சானா 10,000 பேர் சாவடிச்சாரு, சவுலோ 1000 கம்பேர் பண்ணிட்டாங்களாம். ரெண்டு பேருமே வந்து ஒரு அம்மா கம்பேர் பண்ணிட்டாங்களாம். ஊழியத்திலும் வீட்டில் எப்போ கம்பேரிஷன் வருதோ, உங்கள் வீட்டில் இளைய போல நல்லா வருவான், டாப்பாக வரான், இவன் நல்ல பையன், அவனுக்கு முன்னாடி கீழே தள்ளிட்டே இருந்தீங்கன்னா பொறாமை நாவி ஆட்டோமேட்டிக்காக குடும்பத்தில் செயல்படும். இதுதான் நடந்துச்சு. சவுலுக்கு வந்து ஒரு அம்மா வந்து தாவீதையை பற்றி பெருமையெல்லாம் பேசின உடனே ஆட்டோமேட்டிக்காக சவுலுக்கு என்ன ஆயிடுச்சுனாக்கா, தாவீது எனிமியாக மாறிட்டாங்க. நல்லதான் ஸ்டார்ட் ஆச்சு, எல்லாமே நல்லதான் ஸ்டார்ட் ஆச்சு. ஆனா எப்போ கம்பேரிஷன் ஒருத்தரை டவுன் பண்ணுறது, ஒருத்தரை மேல தூக்கி விடும் போதோ, இது யார் ஸ்டார்ட் பண்ண? ஒரு ஸ்ரீகளுக்கு இந்த பவர் இருக்கு. பிரிக்கவும் முடியும், ஒட்டவும் முடியும். வாயை வச்சுட்டு சும்மாவே இருக்க முடியாது. எதை வேணா பிரிக்க முடியும், எதை வேணா ஒட்ட முடியும் ஒரு குடும்பத்துல. அப்போ உங்க குடும்பத்துல 2 பிள்ளைகள் ஒரு மனமா இருக்கணும்னா ஸ்ரீகள் கம்பேர் பண்ணவே கூடாது. இவன் நல்லா படிச்சான், இப்படி வந்துட்டான், அப்படி வந்துட்டான், இதெல்லாம் நீங்க பண்ணீங்கன்னா உங்களுடைய குடும்பம் உடஞ்சிடும். இங்க ஸ்ரீ என்ன ஆயிடுச்சுன்னா, பண்ண உடனே சவுலையாக்கு பொறாம வந்துட்டு தாவீது எதிரியாக மாறிட்டாரு. அவரை கொன்னணும்னு சொல்லிட்டு ஒரு ஆத்திரம் வந்துடுச்சு. அடுத்த வசனம் படிக்க போறோம். 1 சாமுவேல் 18:17 29. 18க்கு போயிடலாம். இப்போ 17 29 வரைக்கும் ஒன்னொன்னா படிக்க ஆரம்பிக்கலாம். என் கையல்ல, பெலிஸ்தரின் கையே அவன் மேல் விழட்டும் என்று சவுல் நினைத்து கொண்டு, இப்போ சாவடிக்கணும் பிளான் போட்டாரு. தாவீதை சாவடிக்கணும் பிளான் போட்டுட்டு அடுத்தது அப்படியே போறாங்க. பெலிஸ்தர் மூலியமாக சாவடிக்கணும் பிளான் போட்டு போறாங்க. அடுத்தது படிங்க. சவுல் தாவீதை நோக்கி, இதோ என் மூத்த குமார்த்தியாகிய மேராவை உனக்கு மனைவியாக கொடுப்பேன், நீ எனக்கு நல்ல சேவகனாய் மாத்திரம் இருந்து கர்த்தருடைய யுத்தங்களை நடத்து என்றான். உள்ளுக்குள்ள போறாம அவரை போட்டு தள்ளணும்னு ஆசை. ஆனா வெளியே என்ன பண்றாரு, நான் உனக்கு என் பொண்ணை தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. யாரு? சவுலையா சொல்றாரு. அடுத்தது படிங்க. அப்பொழுது தாவீது சவுலை பார்த்து, ராஜாவுக்கு மருமகனாகிறதற்கு நான் எம்மாத்திரம், என் ஜீவன் எம்மாத்திரம், இஸ்ரவேலிலே என் தகப்பன் வம்சமும் எம்மாத்திரம் என்றான். சவுலின் குமாரத்தியாகிய மேராப் தாவீதுக்கு கொடுக்கப்படும் காலம் வந்தபோது அவள் மேகோலத்தியனாகிய அதரியேலுக்கு மனைவியாக கொடுக்கப்பட்டாள். சவுலின் குமாரத்தியாகிய மீகால் தாவீதை நேசித்தாள். அது சவுலுக்கு அறிவிக்கப்பட்ட போது, ஓகே, இப்போ தாவீது சொல்றாரு, நான் எம்மாத்திரம், நான் ராஜாவுடைய பொண்ணை கட்டுறதுக்கு எம்மாத்திரம். அங்க ஒரு பக்கம் ராஜாவுடைய பையனுக்கும் தாவீதுக்கும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்ல இருக்கிறாங்க. இப்போ அவரை தாழ்த்திக்கொள்ள, நான் எம்மாத்திரம், நான் எப்படி அந்த ராஜா வீட்டு பொண்ணை வந்து நான் கட்ட முடியும்னு சொல்லிட்டு அது பேச்சுவார்த்தை போயிட்டே இருக்கு. அடுத்தது படிங்க. அது அவனுக்கு சந்தோஷமாய் இருந்தது. அவள் அவனுக்கு கன்னியாய் இருக்கவும் பெலிஸ்தரின் கை அவன் மேல் விழவும் அவளை அவனுக்கு கொடுப்பேன் என்று சவுல். அப்ப இந்த மேரேஜ்ல என்ன ட்ராப்னாக்கா, போட்டு தள்ளணும், தாவீதையாவை போட்டு தள்ளணும். சில வாட்டி சில திருமணத்துல உன்னோட உயிரை எடுக்கும்படியா பிசாஸ் பிளான் போட்டு எல்லாத்தையும் வச்சிருப்பான். போன வாரம் வந்து ஒரு ஐயா கிட்ட பேசிட்டு இருந்தேன், அவர் ஊருக்கு போறதுக்கு முன்னாடி. அப்போ சொல்றாரு, நான் தப்பி தவிர இந்தியாவில் பிறக்கலடா, நான் பிறந்திருந்தேன், ஐயோ இங்க நடக்கிற கூத்தெல்லாம் திருமணத்துக்கு எல்லாம் தாங்கியே இருக்க முடியாது, உன்னை பார்த்து நான் ஒன்று கட்டிட்டேன். அவர் திருமணத்தை பற்றி நிறைய வந்து சொல்லிட்டே இருந்தாரு. அப்போ அதே போலதான் பேக்ரவுண்ட்ல என்ன ஒர்க்னே தெரியாது, எந்த ஆவி கிரியை பண்ணுன்னு தெரியாது, யாரோடைய இன்டென்ஷன் என்னவாக இருக்குன்னு சொல்லவே முடியாது. இவர் பொண்ணை கொடுக்குறேன்ட்டாரு, ஆனா உயிரை எடுக்கணும்னு ஒரு பிளான் வந்து போட்டு வச்சிருக்கிறாரு. இவனை வந்து என் பொண்ணை கொடுக்குறேன், அடுத்தது பிலிஸ்தீன்ஸ் கையில வந்து இவனை சாவடிக்கணும். திருமணத்துக்காக காத்து கொண்டு இருக்கிற பிள்ளையே, உனக்கு திருமணம் வரைக்கும் உனக்கு வாய்ப்பு உண்டு. நான் இப்போ உனக்குலாம் போகாது, புத்திக்குள்ள இப்போ போகாது, ஆனாலும் என் கடமை நான் சொல்றேன். எதிரிகள் காத்து கொண்டு இருக்கிறாங்க உன்னை அழிக்கும்படியாக. அவரோட திட்டங்களே வேறையா இருக்கும். பணக்கார ராஜா அவரு இதனால ஐயோ நான் தகுதியில்லைன்றாரு, ஆனா உள்ளுக்குள்ள விஷயத்தை வச்சுட்டு இந்த திருமணத்தை மூவ் பண்றாரு. அடுத்தது படிங்களேன். தாவீதை நோக்கி, நீ என்னுடைய 2ஆம் குமாரத்தியினால் இன்று எனக்கு மருமகனாவா என்றான்.
பின்பு சவுல் தன் ஊழியக்காரரை பார்த்து, நீங்கள் தாவீதோடு ரகசியமாய் பேசி, இதோ ராஜா உன்மேல் பிரியமாய் இருக்கிறார், அவருடைய ஊழியக்காரர் எல்லாரும் உண்மை சிநேகிக்கிறார்கள். இங்க பாருங்க, மாப்பிள்ளை சும்மா தெரியல, ரகசியமா பேசி. சில தந்திரங்கள் காதுல ஊதுற மாதிரியே இருக்கும். சில பேர் உன்னை பிரெயின் வாஷ் பண்ணுவாங்க. உன் வாலிப தம்பி தங்கச்சி ஜாக்கிரதையாக இரு, உனக்கு அதுக்கு பின்னாடி எந்த ஆவி இருக்குன்னு உனக்கு தெரியாது, போயிட்ட அப்புறம் தான் தெரியும் உன் உயிருக்கு ஆபத்தா எதுக்கு ஆபத்துன்னு சொல்லிட்டு நீ பாட்டு கண்ணை மூடி கட்ட போற. அங்க விஸ்பர் பண்றாங்க, நீ இப்படியெல்லாம் சொல்லுன்ட்டு ராஜாவே சொல்லித்தராரு. யாருக்கு? அவருடைய வேலைக்காரர். நீ போயிட்டு தாவீது கிட்ட சொல்லு, இதெல்லாம் நீ சொன்னினா அந்த பேக்கு ஆட்டோமேட்டிக்கா கட்டிக்கும். நீ இந்த விஷயம்லாம் சொல்லு, இந்த தீர்க்க தரிசனத்தெல்லாம் சொல்லு, நீ இப்படி வரப்போறன்னு சொல்லு. இதெல்லாம் கேட்டு அந்த ஆள் நம்பிடுவான். யாரு? தாவீது ஐயா. அடுத்தது படிங்களேன். நீ ராஜாவுக்கு மருமகனானால் நலம் என்று சொல்லுங்கள் என்று கற்பித்தான். சவுலின் ஊழியக்காரர் இந்த வார்த்தைகளை தாவீதின் செவிகள் கேட்க பேசினார்கள். அப்பொழுது தாவீது, நான் ராஜாவுக்கு மருமகனாகிறது லேசான காரியமா? நான் எளியவனும் அற்பமாய் எண்ணப்பட்டவனுமாய் இருக்கிறேன் என்றான். திருப்பி அவரை தாழ்த்திக்கிறார். நான் எளியவன், நான் எப்படி கட்ட போறேன், ஆனா பின்னாடி எவ்வளவு காரியங்கள் நடக்குது அதெல்லாம் எதுவுமே தெரியாது. அவர் தாழ்த்தி கொள்கிறாரு. அடுத்தது படிங்க. தாவீது இன்னென்னபடி சொன்னான் என்று சவுலின் ஊழியக்காரர் அவனுக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது சவுல், ராஜா பரிசத்தை விரும்பாமல் பெலிஸ்தரின் 100 நுனித்தோள்களினால் ராஜாவின் சத்துருக்களிடத்தில் பழி வாங்க விருப்பமா இருக்கிறார் என்று தாவீதுக்கு சொல்ல. தாவீது கேட்கிறாரு, நான் என்ன தௌரி கொடுக்குறது? என்கிட்ட ஒண்ணுமே இல்லையே. அந்த காலத்துல பசங்க தான் பொண்ணுக்கு தௌரி கொடுக்குறாங்க. இப்பதான் பொண்ணுங்க கொடுக்குற மாதிரி மாறிட்டு இருக்கு. தௌரி கேட்கறாங்க, பசங்க கேட்கறாங்க. அந்த நாட்களில் போட்டிருக்கு, தாவீது நான் என்ன கொடுப்பேன், நான் என்ன தௌரி கொடுக்க போறேன்ட்டு. அப்போ ராஜா கேட்கிறாரா, தௌரி எல்லாம் ஒண்ணு வேணா, பிலிஸ்டேரோடைய ஃபோர் ஸ்கின் என்ன சொல்லியிருக்காங்க தமிழ்ல? நுனித்தோல். நுனித்தோலை நீ சாவடிச்சுட்டு 200 பேர் தான், 100 பேருடைய நுனித்தோலை கொண்டு வா அப்படின்னு சொல்றாங்க. இது என்ன பிளான்னா, இவர் போய் எதிரியே போய் ஃபைட் பண்ணும் போதும் அந்த பேட்டில் அவர் செத்து போகணும். ஓகேவா? இதுதான் அவருடைய பிளான். அநேக திருமணத்துல நீ சாவும்படியாக, உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில சாவும்படியாக பிசாசு இந்த தந்திரமா போட்டிருப்பான். நீ வீராப்பா போவ, ராஜா விட்டு பொண்ணு கிடைச்சிச்சுடா, நான் யுத்தத்துக்கு போறேன் பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு போவ. நீ கர்த்தர் இடத்துல ஒரு உறவு இல்லாம போனினா உன்னுடைய நுனித்தோலை கட் பண்ணி விட்டுருவாங்க. இல்ல கட்டா இருக்கிற நுனித்தோலை உன் வாழ்க்கையை முடிச்சு விட்டுருவாங்க. அப்போ முன்னாடியே, திருமணத்துக்கு முன்னாடி நீ ஜெயிக்க வேண்டிய காரியங்களை நீ ஜெயிக்கணும். பேட்டல் எல்லாம் நீ ஜெயிக்கணும். இப்ப தாவீதையாக்கு சர்க்கம்சைஸ் ஆயிருக்கா அப்படின்னு ஒரு வசனத்தை பார்க்கலாம். நுனித்தோல் எடுக்கப்பட்டிருக்கானா 1 சாமுவேல் 17:26 அப்படி திருப்பிக் கொள்ளலாம். அப்பொழுது தாவீது தன்னிடையிலே நிற்கிறவர்களை பார்த்து, இந்த பெலிஸ்தனை கொன்று இஸ்ரவேலருக்கு நேரிட்ட நிந்தையை நீக்குகிறவனுக்கு என்ன செய்யப்படும்? ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்திக்கிறதற்கு விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தன் எமாத்திரம் என்றான். இப்ப தாவீதையா கோலியத்தை இதுக்கு முன்னாடி ஒரு சீன்ல போய் அடிக்க போறாரு, சாவடிக்க போறாரு. அந்த சீன்ல போட்டிருக்கு, விருத்த சேதனம் இல்லாதவன் எம்மாத்திரம். அப்போ திருமணத்துக்கு முன்னாடி ஒரு மனுஷன் விருத்த சேதனம் பண்ணி இருக்கணும் அப்படின்னா கர்த்தர் இடத்துல உறவு நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கணும். அந்த ஸ்ட்ராங் இல்லைன்னா உனக்கு விரோதமாக அநேக பிலிஸ்தர்களோட ஆவி போராடிட்டே இருக்கும். அவைகளை நீ மேற்கொள்ளலைன்னா உன்னுடைய ரிலேஷன்ஷிப்பே சாவடிச்சிடும், உயிருக்கே ஆபத்து வரும். ஒரு திருமணத்தின் ஒரு உதாரணம், நான் நிறைய ஊருக்கு அதை சொல்லியிருக்கேன், இதுல ஒரு ஊருக்கு அதை சொல்லிடுறேன். ஒரு பையன் திருமணத்தை கட்டினாரு. அவங்க ஒரு நம்மள மாதிரி இண்டிபெண்டன்ட் சர்ச்சில் ஒரு சர்ச்சோடைய டாக்டரின் கட்டிக்கினாங்க. 6 மாசத்துல அந்த பையன் புலம்புறாரு. என் கூட தான் புலம்பிட்டு இருக்காரு, கண்ணெல்லாம் தண்ணி. நான் கேட்டேன், நீ எப்படி கட்டின இந்த பொண்ணு அப்படின்னா, அந்த பொண்ணு எல்லாத்துக்கும் ஓகே சொல்லிச்சான். ஓகே இப்படின்னா ஓகே, ஃபேமிலி நடத்தணும் ஓகே. ஒரே காலேஜ் பொண்ணு எடுத்திருக்காங்க, ஒரே காலேஜ், அவங்களும் கிறிஸ்டியன் இவங்களும் கிறிஸ்டியன். இவர் ஆவிக்குரிய கிறிஸ்டியனு, அவங்க சும்மா போற கிறிஸ்டியனு. ஓகே, அது தெரியாம கட்டிட்டு 1 வருஷத்துல டிவோர்ஸ் ஆயிடுச்சு. அந்த பையன் அனுதினமும் அழுவான். கேட்டா என் உறவு சொன்னாங்க இவங்க கட்டு, இவங்க சொன்னாங்க கட்டு. திருமணம் ஆயிட்ட அப்புறமா இந்த யுத்தம் எல்லாருக்குமே இருக்கும். பிலிஸ்தர் ஆவி வந்து கண்டிப்பாக நிற்கும். திருமணம் சும்மா கிடையாது, உங்களுக்கு விரோதமாக பேட்டல் இருக்கும், எமோஷனல் பேட்டல் இருக்கும். நீங்க நினைக்கிற மாதிரி ரொமான்டிக்காக இருக்காது. திருமணம் சண்டை இருக்கும், சச்சரவு இருக்கும், எமோஷனல் பேட்டல் இருக்கும், வேதனை இருக்கும். அதெல்லாம் நீ ஒழுங்கா இருந்தின ஆண்டவருக்குள்ள உன்னுடைய நுனித்தோல் திருமணத்துக்கு முன்னாடி கட் பண்ணப்பட்டு நீ கர்த்தரிடத்துல ஐக்கியமா இருந்தேன்னா தாவீதையா போல அவங்களை சாவடிச்சுட்டு 100 பேருடைய நுனித்தோலும் கொண்டு வந்துட்டாராம் ராஜா கிட்ட. அதுக்கப்புறமா அந்த ராஜா பார்த்து பயப்படுறாராம், கர்த்தர் இவன் இடத்துல இருக்கா, நீங்க கர்த்தர் இடத்துல இல்ல, கர்த்தரோட ஐக்கியமா இல்லைன்னா நீங்க பண்ண திருமணமே உங்களுக்கு எப்படி இருக்கும்னாக்கா பாரமா இருக்கும். நீங்க பண்ண திருமணமே உயிர் போற மாதிரி இருக்கும். ஏன்னா பிலிஸ்தேர் ஆவியெல்லாம் கர்த்தர்கிட்ட இருந்து உங்களோட உறவை பிரிக்கும்படியா வர ஆரம்பிக்கும்.
ஒரு பக்கம் நட்பு ஆயிடுச்சு, ஒரு பக்கம் ராஜா கொள்ள ஆரம்பிக்கிறாரு. அப்போ ஒருவேளை இந்த சபையில நீங்க திருமணத்துக்காக ஆயத்தப்பட்டு கொண்டு இருந்தால் தயவு செஞ்சு ஸ்லோவா போ, ரொம்ப வேகமா போய் முட்டிக்காத. உன்னை யாரும் காப்பாற்ற முடியாது, உங்க அம்மா அப்பா கூட காப்பாற்ற முடியாது, யாராலையும் உன்னை விடுவிக்க முடியாது. நீ அழுதாலும் கேட்க மாட்டாங்க, புலம்புனாலும் கேட்க மாட்டாங்க, யாருமே காப்பாற்ற மாட்டாங்க. பிலிஸ்தேர் ஆவி எல்லா திருமணத்துக்கு விரோதமா போறான். இது திருமணத்துக்கு முன்னாடியே வந்துருச்சு இந்த ஆவி. அதை நீ முன்னாடியே மேற்கொள்ளலைன்னா திருமணம் ஆயிட்டும் இந்த ஆவிகள் உன்னை வந்து வஞ்சிக்க ஆரம்பிக்கும், உன்னுடைய உயிர் எடுக்க ஆரம்பிக்கும். இதெல்லாம் இருக்கு திருமணத்துல. நிறைய பேர் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்களா, திருமணம் ஆடவனே சூசைட் பண்ணிக்கிறேன். என்னுடைய கேப் டிரைவர் எங்க திருமணத்துக்கு ஒரு மனுஷன் டிடி ஓட்டினாரு. டிடி தெரியும்ல, வேன் ஓட்டிட்டு இங்கேருந்து ஊட்டி கொண்டு போனார். எப்படி இருந்தார் தெரியுமா மனுஷன்? நல்ல பலவான், இப்படி இருந்தா நல்லா ஸ்ட்ராங்கு. எங்களை மதிக்கவே இல்லை, நாங்க தான் காசு கொடுத்தோம். டே இங்க லெஃப்ட் ரைட்னா ஒரு பதில் கூட சொல்ல மாட்டாரு. நான் நினைச்சேன் இந்த மனுஷன் என்ன இவ்வளவு திமிரா இருக்கிறாரு. நாங்க வாடகைக்கு டிடி எடுத்தோம், பெங்களூர்ல இருந்து ஊட்டிக்கு போறோம், அவ்வளோ திமிரு, அவ்வளோ என்ன சொல்றது தலகணம். அப்படி இருந்த மனுஷன் அவர் தற்கொலை பண்ணி கொண்டாரு சொல்லிட்டு நியூஸ் வருது. நான் கல்யாணம் ஆகி 4 வருஷம் ஆயிட்ட அப்புறம் 4 வருஷம், நாங்க 3 வருஷம் ஆயிடுச்சு கல்யாணம் ஆகி 2 வருஷமும். அப்ப நியூஸ் கேட்கிறேன், நியூஸ் வருது அவரை பத்தி, அவர் செத்துட்டாராம். பொண்டாட்டியோடைய தொல்லை தாங்க முடியாத நேர்ந்து கொண்டார், ஃபேமிலியோட ப்ரெஷரை தாங்க முடியலையாம். அப்போ நீங்க நினைக்கிற மாதிரி ஃபேமிலி ப்ரெஷர் இருக்காது திருமணம் ஆட்டம், அது பயங்கரமான ப்ரெஷர். இன்னைக்கு அம்மா அப்பா திட்டுவீங்க, என்ன வளர்த்தன்னு கேட்பீங்க, ஆனா பயங்கரமான ஒரு ப்ரெஷர் ஒரு அம்மா அப்பாவும் சுமந்துட்டு இருப்பாங்க. அப்போ குடும்பம் கட்டுவது சாதாரணம் இல்லை. இன்னைக்கு இங்கி பிங்கி பாங்கி போட்டு இது நல்லா இருக்குது அது நல்லா பார்த்து மாட்டிக்காதீங்க. என்ன பண்ணாலும் ஜபத்தோட பண்ணு, நல்லா டிசர்ன் பண்ணி எந்த ஆவி எதுக்குள்ள இருக்கீங்க. ராஜாவுடைய திட்டத்தை, ராஜா தான் பண வசதி எல்லாம் இருந்துச்சு, ஆனா உள்ளுக்குள்ள தாவீதை போட்டு தள்ளணுமா. சில ஆவிகள் உங்களை அழிக்கணும்னு நினைச்சிடுச்சுன்னா, உங்களை வேரோடு அழிக்கணும்னு நினைச்சுன்னா அது எப்படின்னா போராடிட்டே இருக்கும். புரியுதா? அடுத்த வசனம் 1 சாமுவேல் 20:16-17. இப்படி யோனத்தான் தாவீதின் குடும்பத்தோட உடன்படிக்கை பண்ணி தாவீதுடைய சத்துருக்களின் கையிலே கர்த்தர் கணக்கு கேட்பதாக என்று சொல்லி யோனத்தான் தாவீதை மிகவும் சிநேகித்தபடியால் பின்னும் அவனுக்கு ஆணையிட்டான். மறுபடியும் ஒரு பொருத்தனை பண்றாங்க, மறுபடியும் ஒரு உடன்படிக்கை யாரு நண்பர்கள் பண்ணிக்கிறாங்க. எதுக்கு? அவன் நேசிச்சபடினால. அப்போ ஊழியத்துல சொல்லுவோம்ல, நான் அப்பத்துல இருந்தே இந்த ஊழியத்துல இருக்கேன், நான் அப்பத்துல இருந்தே இந்த சர்ச்சுக்கு வரேன், நான் அப்பத்துல இருந்தே நான் தான் வாசிக்கிறேன், அது கணக்கே வராது. உங்களுடைய உடன்படிக்கை அப்பப்போ ரெனியூ ஆயிட்டே இருக்கணும். ரிலேஷன்ஷிப்பை ஒரு ஸ்டேஜ்ல இன்னொரு ஸ்டேஜுக்கு போயிட்டே இருக்கணும். நான் அப்போ வந்தேன், நான் 1980 வந்தேன், 1970 அதை கணக்கே இல்லை. இங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை ரினியூ பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி உடன்படிக்கை திருப்பியும் உடன்படிக்கை பண்றாங்களே. எத்தனை வாட்டி பண்ணணும்? திருமணம் தான் ஒரு வாட்டி உடன்படிக்கை பண்ணாங்க, இங்க நட்பை 2வது வாட்டி பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க உடன்படிக்கை. அடுத்தது 1 சாமுவேல் 20:39-42. அந்த காரியம் யோனத்தானுக்கும் தாவீதுக்கும் தெரிந்திருந்ததே அல்லாமல் அந்த பிள்ளையாண்டனுக்கு ஒன்றும் தெரியாதிருந்தது. அப்பொழுது யோனத்தான் தன் ஆயுதங்களை பிள்ளையாண்டனிடத்தில் கொடுத்து இவைகளை பட்டணத்திற்கு கொண்டு போ என்றான். பிள்ளையாண்டான் போன பின்பு தாவீது தென்புறமான இடத்திலிருந்து எழுந்து வந்து தரையிலே முகங்குப்புற விழுந்து 3 விசை வணங்கினான். அவர்கள் ஒருவரை ஒருவர் முத்தம் செய்து அழுதார்கள். தாவீது மிகவும் அழுதான். அடுத்தது, அப்பொழுது யோனத்தான் தாவீதை நோக்கி, நீ சமாதானத்தோடே போம், கர்த்தர் என்னென்றைக்கும் எனக்கும் உமக்கும் என் சந்ததிக்கும் உமது சந்ததிக்கும் நடுநிற்கும் சாட்சி என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்தை கொண்டு நாம் இருவரும் ஆணையிட்டு கொண்டதை நினைத்துக் கொள்ளும் என்றான். மறுபடியும் அவர் பண்ண ஆணையை வந்து ரிமெம்பர் பண்றாங்க. இன்னைக்கு ஊழியத்துல இருக்கீங்க, ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க, அந்த நாட்களை கர்த்தர்கிட்ட பண்ண பொருத்தனைகளை நீங்க நினைவு கூர்ந்திருக்கீங்களா? இங்க அதை தான் பண்றாங்க. நம்ம நினைவு கூறலாம், நம்ம இதெல்லாம் பண்ணோம், கைப்பிடிச்சி இதெல்லாம் ஜெபம் பண்ணோம், இதெல்லாம் நான் ஒப்பு கொடுத்தனே, அதெல்லாம் நீங்க நினைவு கூறணும். அதுதான் கர்த்தருக்கு உங்களுக்கு இருக்கிற நேசிப்பு. நீங்க மட்டும் கர்த்தரிடத்துல ஃப்ரெண்ட் ஆயிட்டீங்கன்னா எல்லாமே பண்ண ஆரம்பிப்பாரு. உதாரணத்துக்கு வந்து முதல்ல ஸ்டீவன் அங்கெல்லாம் வந்து நார்மல் எங்களுக்கு ஒரு கான்டாக்ட் தான், சும்மா லைட்டாக தான் கைட் பண்ணுவார். இப்போ எனக்கு ஃப்ரெண்ட் ஆகிட்டார். நான் ஏர்போர்ட்டுக்கு ட்ராப் பண்ணும்போது எனக்கு டிரைவிங் சொல்லி கொடுத்துட்ருக்காரு. இப்போ ட்ராப் பண்ண போனால தெரியாமல் மாட்டிக்கினேன். நான் அது வரைக்கும் நல்லா ட்ராப்லாம் பண்ணிட்டு இருந்து எதுவுமே கேட்கல. ஏர்போர்ட் ட்ராப் பண்ண போனேன், நீ ரொம்ப ஸ்லோவாக ஓட்டுற, நீ போய் 80க்கு மேலே போன்னு சொல்லிட்டு புஷ் த கிளச், என்னது ப்ரெஸ் த ஆக்சிலேட்டர்னாரு. எனக்கு குடலெல்லாம் வயிறு வெளியிருந்து வாயில் வந்துடும் போல, எவ்வளோ நடுங்கிட்டேன்னா என் ஹார்ட் பீட்லாம் ஃபுல்லாக ரைஸ் ஆயிடுச்சு. இந்த மிலிட்ரி மேன் ட்ரெயின் பண்ணல, லோட் த புல்லட் ஷூட் அப்படின்றாரு. எங்கே இந்த ஜக்கூர்லேருந்து ஏர்போர்ட் போகிற வரைக்கும் அது வரை பீப் கொடுத்துட்டே இருக்குது. என் வண்டி 80 தாண்டிட்டு கொயின் இந்த நோ புஷ்
புஷ்ன்றாரு. என்னன்றாரு? இன்னும் வேகமா போ, இன்னும் வேகமா போ, இன்னும் வேகமா போ. ஏன்னா என்ன வேகமா ஓட்ட வைக்கிறாரம்மா. நான் பதட்டத்துல எந்த கேரை போட்டேன்னு எனக்கு தெரியல. அப்படியே கற்பாம்பூச்சி மாதிரி ஆயிட்டேன். அது அவருக்கு தெரியல. அப்புறமா எனக்கு பேனிக் அட்டாக் மாதிரி ஆயிடுச்சு. ஒரு மாதிரி எதாவது ஓட்டுறது, ஒருவன் பின்னாடி ஆரன் அடிக்கிறான். அந்த ரோடு அப்படி இருந்துச்சு. அப்பதான் நினைச்சேன், இதெல்லாம் ஏன் பண்ணாருனாக்கா பொருத்தனை. இப்போ அவர் எல்லாருக்கும் பண்ணுவாருன்னா, போன வாட்டி அவரை வந்து ட்ராப் பண்ணது வந்து ஒரு டிரைவர், ஒரு கேப் டிரைவர். அவருக்கு டிரைவிங் சொல்லி கொடுத்தாரா, இல்லை நட்பா பேசினாரா? இல்லை. நீங்கள் எவ்வளோத்துக்கு எவ்வளோ ஒரு ஒரு லீடர் கீழே ஒரு காரியத்துக்களை அடங்கியிருக்கீங்களா, அது ஒரு கவனன்ட், உடன்படிக்கை. அவன் நமக்குள்ள நேரத்தை செலவழிப்பாங்க. அப்போ சொல்லித்தராரு, இறங்கிட்டு கூட சொல்லித்தராரு. இந்த மாதிரி 5th கியர்லேருந்து 4th கியர் இப்படி போகணும். அந்த லிவர் ட்ரைனிங் பண்ணிட்டு போறாரு. எங்க ஊருக்கு போற பிஸியில் ஃப்ளைட் பிடிக்க போறாரு. இதுதான் நட்பு. இப்படியாப்பட்ட உறவு உங்களுக்கும் சபைக்கு இருக்கணும், உங்களுக்கும் கர்த்தருக்கும் இருக்கணும். அவர் இறங்கி சொல்லி கொடுக்கிற ஒரு சும்மா வந்து நான் ஜெபம் பண்ணிட்டேன், இன்னைக்கு எல்லாரும் சொல்றது எனக்கு சமாதானம் இல்லை, எனக்கு கர்த்தர் சித்தம், அடிச்சு விட்டுருவோம். எதுக்கு எடுத்தாலும் கர்த்தர் சமாதானம் கொடுக்கல. ஏதாவது பிரிச்சு விடணும்னா சமாதானம் இல்லை. நிறைய சமாதானம் நிறைய வஞ்சிக்கிறோங்க, நம்மளே ஏமாத்தி கொள்கிறோம். சமாதானம் இல்லை, நம்மளே ஏமாத்திக்கிறோம். கர்த்தர்கிட்ட உறவா இருந்தீங்கன்னா உனக்கு கர்த்தர் இறங்கி ஏற்ற துணையை கொடுப்பாரு, நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பை கொடுப்பாரு. நான்லாம் வந்து என் ஃபெல்லோஷிப்காக நான் ஜெபம் பண்ணுவேன். அப்படின்னா முன்னாடி எனக்கு ஃப்ரெண்ட்ஸை கொடுங்க ஆண்டவரே, ஆவிக்குரிய நட்பை கொடுங்க, உண்மையும் உத்தமத்தனத்தோட உங்களுக்காக பயபக்தியோடு இருக்கிற பிள்ளைகளை கொடுங்க. அப்போதான் இந்த ஃபெல்லோஷிப்பில் கிடைக்க ஆரம்பிச்சாங்க ஒவ்வொருத்தரா. நீங்கள் உண்மையும் உத்தமத்தனத்தோட கேட்டிங்கன்னா நட்புகளை கொடுப்பாங்க. இல்லை நீ எதை பார்த்தாலும் நட்புன்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் போட்டிருந்தா நீ தான் மாட்டுவ ஆரம்பிச்சிடுவோம். ஆனால் இன்னைக்கு உண்மையான நட்பு யாருக்குமே கிடைக்கிறது இல்லை. எங்கேயோ ரேர் தான். இந்த யோனத்தான தாவீதை போலவே உண்மையும் உத்தமத்தனத்தோட இருப்பாங்க. நீங்கள் கேட்கணும், பார்த்ததெல்லாம் நட்புன்னு சொல்லி பிடிச்சிக்காதீங்க. உங்களை வஞ்சிச்சிடும், உங்களை ஏமாத்திடும். நிறைய உங்கள் காசுக்காக வருவாங்க. நீ காசு கொடுத்தா தண்ணி அடிக்கலாம், நீ காசு கொடுத்தா தம் அடிக்கலாம். அதனால உன் காசுக்காக வருவாங்க, உன்னுடைய பொருள்களுக்காக வர ஆரம்பிப்பாங்க. நட்புல நிறைய நட்புகள் நம்மள இன்னும் ஏதோ ஒரு எக்ஸாம்பிள் இப்போ வந்துச்சு, நானே வந்துட்டேன். என் லைஃப்ல நிறைய நட்புகள் வந்து ஏமாத்திட்டு போயிடுவாங்க. ஏமாத்திக்கிறாங்களா உங்களை? நீங்க கேளுங்க, இன்னைக்கு வந்திருக்கீங்களே, எனக்கு ஆவிக்குரிய நட்பு, உண்மையான நட்பு எனக்கு வேணும்னு கேட்டு பாருங்களேன். கர்த்தர் கண்டிப்பாக கொடுப்பார். இல்லை குடும்பத்தை நட்பாக மாற்றி விட்டுருவார். அடுத்த ஃபைனல் வசனம் 23 படிச்சோமா? 23, 16, 17, 18. அப்பொழுது சவுலின் குமாரனாகிய யோனத்தான் எழுந்து காட்டில் இருக்கிற தாவீதினிடத்தில் போய் தேவனுக்குள் அவன் கையை திடப்படுத்தி, நீர் பயப்பட வேண்டாம், என் தகப்பனாகிய சவுலின் கை உம்மை கண்டுபிடிக்க மாட்டாது, நீர் இஸ்ரவேலின் மேல் ராஜாவாயிருப்பீர், அப்பொழுது நான் உமக்கு 2வதாய் இருப்பேன், அப்படி நடக்கும் என்று என் தகப்பனாகிய சவுலும் அறிந்திருக்கிறார் என்றான். அவர்கள் இருவரும் கர்த்தருக்கு முன்பாக உடன்படிக்கை பண்ணின பின்பு தாவீது காட்டில் இருந்து விட்டான். யோனத்தானோ தன் வீட்டிற்கு போனான். திருப்பி ஒரு உடன்படிக்கை பண்றாங்க. இதுதான் நட்பு, இதுதான் ஊழியத்துல படிப்படியா வளரும். ஊழியத்துல இருக்கீங்கன்னா, ஊழியத்துல வாலண்டியர்ல இருக்கீங்கன்னா, அடுத்த ஸ்டேஜ் பண்ணும். ஃபர்ஸ்ட் கமனன்ட் பண்ணீங்க, அடுத்தது இன்னொரு கமனன்ட். ஏன்னா நம்ம மறந்துடும், நம்ம எங்க இருந்து வந்தோம்னு சொல்லிட்டு மறந்துடும், எப்படி இருந்தோம் அதெல்லாம் மறந்துடும். அப்போ கவனன்ட் ரொம்ப முக்கியம், உடன்படிக்கை ரொம்ப முக்கியம். அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா யோனத்தான் ஐயா அவருடைய ஸ்வாடு, அவருடைய அது ஃபைனல் வசனத்தை மட்டும் படிச்சு முடிக்கலாம். 1 சாமுவேல் 18 1-5 போட்டிருக்கோம். யோனத்தான் வந்து எல்லாத்தையும் கொடுப்பாரு. அது இருக்கா? படிங்க 18 1-5. யோனத்தான் போர்த்து கொண்டிருந்த 4வது வசனம், போர்த்து கொண்டிருந்த சால்வையை கலற்றி அதையும் தன் வஸ்திரத்தையும் தன் பட்டயத்தையும் தன் வில்லையையும் தன் கச்சையையும் கூட தாவீது கொடுத்தான். இதுதான் நட்பு. அவருக்குரிய பட்டயத்தை, அவருக்குரிய வஸ்திரத்தை, அவருக்குரிய ஸ்தானத்தை மற்றவங்களுக்கு கொடுத்தாங்க. அப்போ சபைக்குள்ளே இப்படி இருக்கணும். எனக்கு மாத்திரம் இருந்தால் பத்தாது, அடுத்தது அவர் தான் ராஜாவாகணும், யோனத்தான் தான். ஆனால் அதை கூட பார்க்காம அவருடைய ஸ்தானத்தை மற்றவங்களுக்கு விட்டுட்டாங்களாம். இப்படியாப்பட்ட ஒரு ஹார்ட்டோடைய ஆட்டிடியூட் சபைக்குள்ளும் சபை குடும்பத்துக்குள்ளும் வேணும். நட்பு இல்லையா? தயவு செஞ்சு நட்புக்காக கேளு. ஆனால் உலகத்தின் ஃப்ரெண்ட்ஷிப்குள்ளே நீ போயிட்டனா உன்னை யாரும் காப்பாற்ற முடியாது. உன் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கணும்னா ஹையனாக இருக்கணும். அவன் உன்னை ஷார்ப் பண்ணும். எப்படி ஷார்ப் பண்ணுவான்? அவன் வேதத்தினால நிரப்பப்பட்டிருந்தா. வயசான ஃப்ரெண்டோ வயசு இல்லாத ஃப்ரெண்டோ, ஃப்ரெண்ட்ஸு யாருக்குன்னா வரலாம். உன் ஃப்ரெண்டு உண்மை உத்தமத்தான எப்படிதான் தெரியும், அவன் வேதத்தின்படி நடக்கிற ஃப்ரெண்டாக இருந்தால் நீ எது வேணால் அவனுக்கு பண்ணலாம். ஆனால் அப்படி இல்லைன்னா தயவு செஞ்சு சேராத, உன் வாழ்க்கையே சீர்கட்டு வச்சுடுவான். அடுத்தது கம்பேரிஷன். அவன் கூட எவன் கூட சேரீங்களோ அவங்கள வச்சு கம்பேர் பண்ணும். இவன் எவ்வளோ சம்பாதிக்கிறான் பாரு, இவன் மனைவி பாரு எப்படி தக்காளி பழம் மாதிரி இது, எனக்கும் ஆப்பிள் மாதிரி வேணும், அவன் பாரு அவன் புருஷன் பாரு முடியெல்லாம் நிறைய விட்டுறான், அவனை மாதிரி வேணும், ஹைட்டாக கட்டிக்கிறான் பாரு, இது மாதிரி கம்பேர் பண்ணுவோம். இந்த மாதிரி கம்பேரிஷன் இருக்கும் போது குடும்பம் உடஞ்சிடும். மூத்த மருமகள் பாரு இப்படி இருக்கா, இதோடு பெஸ்ட்டாக கட்டுறேன், இதெல்லாம் இருந்துச்சுன்னா கம்பேரிஷன் பண்ணும் போதும் இந்த பொறாமை நாவி குடும்பத்தில் ஆளிகை செய்யும். உன் நட்பை
சீர்படுத்திக் கொள்ளுங்க, சிந்தனையை சீர்படுத்திக் கொள்ளுங்க. பிலிஸ்தர் ஆவி சபைக்கு விரோதமாக, சபை பிள்ளைகளுக்கு விரோதமாக திருமணத்துக்கு முன்னாடியும் உன்னுடைய நுனித்தோலை வெட்டும்படியாக, உன்னுடைய உயிர் எடுக்கும்படியாக காத்து கொண்டிருக்கிறது. எழுந்து நின்று நம்ம ஜெபம் பண்ணலாமா?